இந்தி உருக்கையுடைய கித்தாபும் கரீம்னு சொன்னால் என்பால் ஒரு கித்தாபை அனுப்பப்பட்டுள்ளது என்று அர்த்தம் செய்யலாம். என்பால் ஒரு லெட்டர் போடப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம் செய்யலாம். என்பால் ஒரு லெட்டரை எரியப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம் செய்யலாம். 3 அர்த்தம் செய்யலாம். உருக்கையாவுக்கு போஸ்ட்மேன் வந்தோடனே என்ன செய்யறான்? இந்தாங்க யாருங்க வக்கீல் மஜிதா ஒரு இடம் இல்லையா, இந்த அங்கே இந்த கொடுக்குறவன் கொடுக்குறான். ஒருத்தன் எழுதிட்டு போகிறான். காலையில் பேப்பர் போடுறவன் என்ன செய்கிறான்? ஃபுல்லுன்னு போகிறான், தெரிஞ்சுக்கிட்டே போகிறான். ஏங்க யார் இருக்கீங்களா கொடுத்துட்டா போகிறான். ஒரு இடத்தையும் கொண்டு போனவன்ட்டு என்ன ஆகுறது அவன் மேலே? இப்போ உள்கு அப்போ அதிலிருந்து எடுக்கிறாங்க. லெட்டர் போக்குவரத்துகளில் இப்படி தூக்கி போகிறது குத்தம் இல்லை. அதில் பிஸ்மில்லா இருக்குது. அது பிஸ்மில்லா இருந்தால் பிஸ்மில்லாவை கேவலப்படுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. அது லெட்டருங்கிற முறையில் இப்படி போடலாம், ஒரு ஹத்துங்கிற ரீதியில் இப்படி போடலாம் அப்படின்லாம் எடுத்து எடுக்கிறாங்க. இன்னி உனக்கு எளிய கித்தாபுன் கரீம் இன்னகு மின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதோட இந்த பாடம் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாத்திரம் நீங்கள் ஓதலை. இந்த கித்தாபு இந்த லெட்டரு அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறது. இன்னகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இன்னகு மின் சுலைமான இன்னகு பிஸ்மில்லா அப்படித்தானே? அப்படி இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னி உனக்கு எளிய கித்தாபுன் கரீம் இன்னகு மின் சுலைமான. இந்த லெட்டர் சுலைமான் என்கிறவற்றிலிருந்து வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி மலிக்குல் இன்சி வல் ஜான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட நபி தெரியுங்களா? நபிமார்கள்லேயே தனி அந்தஸ்து. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்ததோ அந்த போன்று சில அந்தஸ்துகளில் தனி இருந்தாங்க. மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி, பூபாக மன்னர், கடல்பாக மன்னர். யாரு? பூபாக மன்னர். பூமியில் அத்தனை அதுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மன்னர். ஒரு சக்கரவர்த்தி, வெறும் மன்னராகவும் இல்லை, மன்னர்களுக்கு மன்னராக இருந்தார். பூபாக மன்னர், பூவிகளுக்கு. மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி, சமுத்திரத்துக்கெல்லாம் மன்னர். சமுத்திர கடையில் போய் நின்று எல்லாம் வாங்க பூரா வாங்க, சமுத்திரத்துக்கு அத்தனை வஸ்துக்களும் கரைக்கு வந்துடும். ஒரு சொல்லல எல்லாம் திமிங்கலம் கிமிங்கலம் அத்தனை, குதிரை, தண்ணீர் நாய் இருக்குது, தண்ணீர் யானை இருக்குது, அத்தனையும் வந்துடும். சொல்லுங்க சொல்லுங்க, நான் சொல்கிற தஸ்பீகை சொல்லுங்கன்னா சொல்லும். ஒரு தாப்பனார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவர் மலைக்கு பக்கத்தில் போய் லா இலாஹா இல்லல்லாஹ், மலையும் லா இலாஹா இல்லன்னு சொல்லுவோம். யாருக்கு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அல்ல குர்ஆன்லே சொல்கிறான், குர்ஆன்லே சொல்கிறான். யுஸப்பிஹுன வத்தயிர் பலன்னா யுஸப்பிஹுன வத்தயிர், எல்லாமே தயிர் சப்பியெல்லாம் தஸ்பீஹ் செய்யும். அவர் சொன்னது சொல்லும். விஷயத்துக்கு அப்போ இன்னகும் மின் சுலை மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி. இது மாத்திரமா? மலிக்குல் இன்சி வல் ஜான், மனித குலத்துக்கு மன்னராக இருந்தார், ஜின்னு குலத்துக்கு மன்னராக இருந்தார். யாரு? கையெழுத்து எப்படி போடுறாரு? இன்னகும் மின் சுலைமான். பில்கீஸுக்கு எழுதுறாரு. அவர் ஒரு பெரிய ராணி. ஆமாம், அவர் ராணிக்கு எழுதுகிற போது எப்படி எழுதணும்? ஏய் நீ அரசியா? நான் எப்படிப்பட்ட அரசன் தெரியுமா? நான் மலிக்குல் பர்ரி வல் பஹர் மலிக்குல் இன்சி வல் ஜான். உஷாரா என் லெட்டருக்கு பதில் சொல். அங்கே கம்பீரமான முறையில் எழுத வேண்டியது. இன்னமும் மீன் சுலைமா. இப்படி தாவூதுன்னு கூட எழுதலை, சுலைமானோட தாவூதுன்னு கூட எழுதலை. இது சுலைமான் எழுதுறான், சுலைமான்கிற பந்தா எழுதுறான் அப்படின்னு தன்னை அர்ப்பணித்து மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி மலிக்குல் இன்சி வல் ஜான்னு போடல. நம்ம இப்போ எழுதுறோம், கொஞ்சம் இருந்துக்கிட்டு இவர் அதுக்கு செக்ரட்டரி, இவர் இதுக்கு தலைவர், இதுக்கு கௌரவ ஆலோசகர். அடியா அப்பா, அத்தனையில் ஏதாவது ஒன்றை விட்டுட்டோன்னு சொல்கிறதில்ல. என்னையே அதை சொல்லலை, என்னையே அல்ஹாஜின்னு சொல்லலை. நான் எத்தனை அஜி செய்திருக்கிறேன்.
என்னைய அது நான் பூராமே எல்லா இமாம்களுக்கும் இமாமுல்ல ஐம்மால நானும் ஐம்பத்துகளுக்குலாம் இமாமுல்ல நானும் சென்னையில் என்னைய அதெல்லாம் சொல்லலை. இவர் இருக்கிறாரு நிறைய இமாம்களுக்கு இவர் அப்படியே சொல்லலை. வேலை கசம் தானே சொல்லாதுக்கார அப்படி கோச்சுக்கிறான். யார் இந்த நம்மளை போல உள்ள மனுஷன் சுலைமான் நபி எதை லெட்டரில் எது போடலை? இன்னும் சுலைமானுக்கு பின்னால் என்ன போடல? ஒரே மலிக்குல் இன்சி சார்ந்து போடல. இப்போ நான் சொல்கிற கருத்து இருக்குது, மௌலானா ரூமி ஃபாரிசியில் சொல்கிறார். அதுக்கு இந்த கருத்து எங்கே சொல்ற? எந்த தப்சீலையும் நம்ம பார்க்கல. மௌலானா ரூமி மஸ்னவியில் சொல்கிறார். சுங்கமாலோ முல்குராஸ் தில்பரான் சுங்கமாலோ முல்குராஸ் தில்பரான் ஜா சுலைமா ஹிஷ்ராஜு மிஸ்கின் கான் வர்றார். வர்றார் சுங்கமாலோ முல்குரா. சூங்கே என்று சொன்னால் காரணத்தால், தன்னுடைய மாலு சூங்கிய மாலோ முல்கு தன் ஆட்சி எல்லாம் அஸ்தில் தில்லை விட்டும் பராந்து ஓட்டிட்டார். மலிக்குல் பர்ரி வல் பஹரி என்கிற மலிக்குல் இன்சி வல் ஜான்கிற இந்த 4 கருத்தை இதயத்தை விட்டு ஓட்டிட்டார். சுங்கமாலோ முல்குரா அஸ் தில் பரான் ஜா சுலைமா ஹிஷ்ரா ஜுஸ் மிஸ்கின் கான். சுங்க மாலோ முல்குரா மாலையும் முல்கையும் அசுதில் இதயத்தை விட்டும் பிராந்து ஓட்டிட்டதான காரணத்தினால் ஜா சுலைமா ஜாண்டா அசாம் வரப்போகுது. அடுத்த வர போகிறோம். அசாண்டா மின்ஹு அதனாலே சுலைமான் நபி ஜா சுலைமா ஹீஷ்ரா தன்னை யுசு மிஸ்கின் மிஸ்கீன் என்கிறதை தவிர சிக்னகாந்து அவரை அழைக்கலை. தன்னை ஒரு மிஸ்கீன் என்று அழைச்சார். இன்னஹு மின் சுலைமான் என்று கையெழுத்து போட்டார். யாருக்கு அனுப்புகிற கட்டத்தில்? சரி பிஸ்மில்லா முதல்ல எழுதுறதா அதுக்கு பின்னால் எழுதணும்? நல்லா கவனிக்கிறீங்களா? உலமாக்கள் உங்கள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்கிறது? அதுவும் ஃபார்சி உங்களுக்கு தருகை வர்றதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். நான் ஃபார்சியில் தான் பார்த்தேன், இப்போ ஃபார்சியில் தான் இந்த மக்களுக்கு சொல்கிறேன். எந்த தப்சீலையும் நான் பார்க்கல. இருக்கலாம் தப்சீலில் நான் பார்த்தேன், மஸ்னவியில் பார்த்தேன். அதுக்கு பைத்தாது. அப்போ அதெல்லாம் சொல்ல போய் தான் ஞாபகம் இருக்குது. சரி, அடுத்த பிரச்சனை என்ன? முதல்ல பிஸ்மில்லாவில் எழுதணும். பிஸ்மில்லாவுக்கு வந்து தம்பேரில் போடுறாரு. இன்னஹு மின் சுலைமான். இந்த லெட்டர் சுலைமான்ட்டு வருது. இன்னஹு இந்த லெட்டரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் 2 ஆரம்பிக்குது. அல்லாவுக்கு முன்னால் தம்பேரை போடுறாரு. அல்லாவுக்கு முந்தி யார் பேரை போடுறாரு சொல்லுங்க? தன் பேரை போடுறாரு. இங்கே அல்லாவுக்கு முன்னால் அவர் பேரை போடுறது தான் அதபு. அல்லாவுடைய பேரை போடுறது அதபு இல்லை. எங்கேயும் பார்த்துருக்கீங்களா அந்த கருத்தை? இன்னமும் மின் சுலைமான்னு போடுறதா அதபு. அதபுக்காண்டி போடுற. இன்னமும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்ங்கிறது 2வது தரஜாவில் கொண்டு வர்றார். என்ன காரணம் தெரியுமா? இதெல்லாம் இந்த கஷ்பு இந்த இல்மில் இந்த ஃபார்சி பாஷையில் அப்படி கித்தாபுலாம் இருக்குது. இந்த அல்லாவுடைய கஷ்பு அல்லாவுடைய அந்த ஜலாலியத்து ஜமால்லாம் ஹுசூர் ஆகிறதுனால தான் இப்படி தான் லெட்டர் எழுத முடியுது. அதனால் சூஃபியாக்களுடைய லெட்டரே தனி அம்சம். பில்கீஸ் இருக்குதே, லெட்டர் யார்கிட்ட போகுது? அந்த அம்மா சூரிய பகவான், சூரியனை வணங்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கல்யாணம் செய்கிறதுக்கு வந்து சபா என்கிற பிரதேசத்தில் ராணியாக இருக்குது. அதுக்கு பகவான் சூரிய பகவான் அங்கே வர்றது. கிழாலே வருது போகுது சூரியனை வணங்கிட்டு வரும். போதுங்க சூரியனை வணங்கும் நான் வருமே. எஸ்துதூன நிஷம்சன் வருவேன் இல்லையா? வருது இல்லை? இல்லை எல்லாம் ஹாப்ஸா தானே. ஹாஃபிஸில் 2 ஹாஃபிஸாக இருக்குது. ஒன்று ஹாஃபிஸே தாயிமி,
எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஹாஃபிஸே தாயிமி. இன்னொரு ஹாஃபிஸ் இருக்குது, ஹாஃபிஸா ரமதானி. ரமதான் மாதம் வந்துட்டா எங்கள் ஹாஃபிஸாக இருக்கிறாரு, போண்டா சாப்பிட மாட்டார், மிச்சர் சாப்பிட மாட்டார், கதவை திறக்காதீங்க. இல்லைப்பா அவருக்கு போதி கொடுத்த ஒஸ்தாது நான் வந்திருக்கிறேன்ப்பா. நீ ஒஸ்தாதாக இருக்கலாம், அதை எடுத்து அதை பற்றி பரவாயில்ல. அவர் யஷாவுக்கு பின்னால் தான் கதவை திறந்துட்டு வெளியில் வர்றார். நீ வெளியில் இருங்க என்றுவார் மோதினார் சாஹிப். நமக்கு கூட உத்தரவு கிடையாது. ஹாஃபிஸா ரமலானி ரெண்டாவது, ஹாஃபிஸா தாயிமி, ஹாஃபிஸா இடையில இடைச்சர்கள். ஹாஃபிஸா ரமதானியாக இருந்தால் ரம்ஜான் காலத்தில் மாத்திரம்தான் ரன்னிங். அதுக்கு பிறகு குரான் ஷரீஃபை நெய் வச்சாதான். அப்படி இருக்கக்கூடாது. எப்பவும் ஹாஃபிஸா ரமதான் தாயிமாக இருக்கணும். விஷயத்துக்கு வாங்க. அப்போது வஜத்துஹா வ கௌமுகா எஸ் அந்த சொல்கிறாரா சங்கீதம் சொல்கிறாரோ வஜத்துஹா வ கௌமுகா சொல்கிறேன்னு வஜத்துஹா வ கௌமுகா அஷுக்குரமா பரவாயில்லையே. வஜத்துஹா வ கௌமுகா சொல்லுங்க யாபுதூன சம்சி பிரிப்பா. அப்போ வாழ்க்கை நல்லா சொல்கிறத நான் சொல்கிற இடையிடையில் செயல்களாக பல விஷயங்களை சொல்லுவேன். டைரி போட்டு எழுதிக்கிட்டே வரணும். இப்போ ஜும்மாவுடைய பிரசங்கத்தில் அதை சொல்லலாம். இதுக்கு நக்கல் எங்கன்னு கேட்டால் நக்கல் இங்கே இருக்கிறாரு இந்த கிருஷ்ணமூர்த்தி இங்கே போயிருக்குது. அவருக்கு கலாசன் எங்கள் கலாசன் கொடுத்துருங்க. அந்த வந்து நக்கல் கேட்டால் நம்ம சொல்லிங்க. நேற்று ஒரு மவுசா என்னுடைய மாணவர் தான் அவரும். ஆமாம் அவரும் நக்கல்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? இதே நக்கல் நல்ல பொண்ணு அவர் அடுத்த அப்படி. அப்போ விஷயத்துக்கு வாங்க. அப்போ சூரியனை வணங்கும். பில்கிஸ் அவர்களுக்கு எந்த லெட்டர் வந்தாலும் பிஸ்மி ஷம்ஸ் ஷம்சுடைய பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன்னு தான் வரும். சார் இங்கே தான் வழங்க வேண்டியது. எந்த லெட்டர் வந்தாலும் எப்படி வரும் சொல்லுங்கள். நீங்கள் பிஸ்மில்லா சுருக்கம் எழுதுறீங்களா இல்லையா? பிஸ்மிஹி தஆலான்னு எழுதுறீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதாமல் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் பேர் வர்றதுனால இதை போட்டு மிதிப்பாங்க கொள்வாங்கிறதுக்காக வேண்டி ஹீங்கிற லமீர அல்லாஹின் பக்கம் மீட்டி பிஸ்மிஹி. அந்த ஹீ அல்லாஹின் பக்கம் எழுதாண்டு தெரியுது. எப்படி? தஆலா சிவத்தை மாத்திரம் சொல்லிக்கிறது. இப்போ ஹீ அல்லாஹின் பக்கம் எழுதுண்டு எது சொல்லுது? தஆலா சொல்லுதுன்னு சொல்லுப்பா. சிவத்து சொல்லுது. இந்த ஹீக்கு தான் நான் சிவத்து. பிஸ்மி ஹீ இருக்குல்ல, அந்த ஹீக்கு தான் நான் சிவத்து. ஜும்லா சிவத்து. என்னுடைய மௌசூப் யாரை பார்த்து எழுதுன்னு தெரியும். அதனால தான் நான் தாலாவாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. விளங்கு தான் சொல்கிறது. சில சமயத்தில் எனக்கு தான் விளங்க, உங்களுக்கு விளங்காது. பிள்ளைங்க சொல்லுவாங்க என்னமோ கையை ஆட்டி சொல்கிறாரு, என்ன விளங்கினாரா தெரியல, மணிக்கணக்கில் பேசுகிறாரு. ஏண்டா உனக்கு விளங்குச்சா? எனக்கு உமா தெரியல, எனக்கு விளங்கலை. பின்ன எதுக்கு அரை மணி டைம் போட்டு அறுக்கிறாரு மாணவங்க விளங்காட்டா. மாணவன் மேலே குறையில்லை, உஸ்தாது மேலே தான் குறை. அப்போ விடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? பிஸ்மிஹி தஆலான்னு எழுதுகிறோம். அந்த பிஸ்மிஹி தஆலான்னு எழுதுறது போல தான் பிஸ்மி ஷம்ஸ் அங்கே லாகிர் ஆக்கியிருக்குது, இங்கே லமீர் ஆக்குறீங்க. அப்போது சுலைமான் சார் நினைக்கிறாங்க பிஸ்மில்லாவை முதல்ல எழுதணும்னு சொன்னால் அது ராணி பெண்ணு. பிஸ்மில்லாஹின்னு சொன்னோடனே உடனே கழிச்சுடும். என்ன நம்ம அல்லாவா இருக்கு, கடவுளாக இருக்கு, நம்ம கடவுளை எழுதாமல் பிஸ்மில்லா எதுக்கு இந்த அல்லா யாரு உடனே வாசிக்காது. பார்த்தோன்னே கிழிச்சு போடும். எதை? லெட்டரை கிழிச்சு போடும். இப்போ லெட்டரை அல்லாவுடைய பேரை மதிப்பு குறைவு ஆக்கினதுக்கு காரணம் நானாக ஆகிடுவேன். இப்போ அல்லாவுடைய பேர் கீழே வர்றது நல்லதா மேலே வர்றது நல்லதா சொல்ல தெரியுதா? தௌதீத் கல்வியில் ஓதி கொடுக்குறோமே, அந்த ஹாஷியாவில் ஒரு இடத்துல இதை சொல்கிறார். தௌதீத் கல்வியுடைய ஹாஷியா இதை சொல்கிறார். ஆமாம், அது எப்படியோ அவருக்கு தெரியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மௌலானா ரூமிக்கு அவ்வளோ இருக்குது. அவர் சொன்னதைத்தானே இவர் தௌஹீத் தெளிவுக்கு எழுதியிருக்க முடியும். அவங்க சொன்னதைத்தானே இவங்க எழுதியிருக்க முடியும். சரகளை
தௌதி தெளிவில் இதெல்லாம் சொல்கிறார். அப்போ நான் சொல்கிற கருத்தை விளங்கிட்டீங்களா? பிஸ்மில்லான்னு எழுதினால் சொல்லுங்க, அந்த பெண்ணுக்கு எந்த லெட்டர் வந்தாலும் பிஸ்மி ஷம்ஸு வர்றதுனால பகவான்ல நம்ம பகவான் இல்லாமல் இன்னொரு பகவான் யாராது? அப்படி ஒருத்தர் இருக்கானா? ஒரு பார்த்த உடனே கிழிச்சிடும். லெட்டரை கிழிச்சு போகிறதுக்கு காரணம் யார்? சுலைமான் சார். இப்போ பிஸ்மில்லா நம்ம எழுதுனதானே பாவம், மாத்தமா எழுதுவோம். இது என்னடா நூதன தபாலாக இருக்குது. இன்னமின் சுலைமான் போட்டுட்டு அப்புறம் பிஸ்மில்லா மாத்தமாக இருக்குது. பிஸ்மில்லாங்கிற கடவுள்னு சொல்கிறாங்க, அந்த பேரை கீழே போட்டிருந்தாங்க. சுலைமான் பார்ப்போம், புது நூதன தபாலாக இருக்கு. அப்படின்னு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி தாமதிக்கணும் படிக்கிறதுல. சொல்ற தெரியுதா? பார்க்குறத இல்லை மாற்றமாக எழுதியிருக்குது. கடவுள் பேரை முன்னே எழுதாமல் கடவுள் பேரை இங்கிட்டு 2வது வச்சு முன்னால் சுலைமான் பேர் வருதே என்று உடனே கிழிக்காது, கோபம் வராது. கொஞ்சம் நேரம் தாமதிச்சு 2 வரி பார்த்தோன்னே அட இது ஒரு காரியமான ஆளில் எழுதியிருக்குது, நம்மளை மிரட்டி இருக்குதே, நம்மளை மிரட்டார் இருந்தால் இன்னும் மின் சொல்லி அதுக்கு பின்னால் வாசிங்க. லெட்டர் வாசிங்க. பின்னால் லெட்டர் வருதுங்க, அது வாசிங்க. இன்னும் மின் சுலைமான இன்னும் பிஸ்மில்லா அல்லா தாவுவா அல்லா தாவு அலைய என் மீது மீறி நடக்கக்கூடாது. என் ராணி அல்லா தாவு அலை என் மீது மீறி நடக்கக்கூடாது. வருத்தொடுவேன். அதுக்கு பிறகு மிரட்டாரு. யார் மிரட்டாரு? பெஞ்சாதியும் மிரட்டாரு. மனைவி அல்லாஹ் அலைய நீயும் சரி தவலூன்னு சம்மா சொல்றாரு, நீயும் சரி உன்னை பின்பற்றணும் சரி, என்னை மீறி நடக்கூடாது. வௌத்தூனி முஸ்லிமீன் அல்லாஹ் தாலு அலைய வௌத்தூனி முஸ்லிமீன். இதென்ன என்னிடத்தில் நீங்கள் வரணும், அடங்கி ஒடுங்கினவர்களாக வரணும். அஸ்லாமுக்கு லோகத்தர்த்தம் செய்யணும். இஸ்லாமானவர்கள் அடங்கி ஒடுங்கிறதுல இஸ்லாம் வந்துருச்சு. அடங்கி ஒடுங்கிறவர்களாக இங்கே வரணும். அப்புறம் அடுத்த அப்படி அப்புறம் அது முஸ்லிமீன் அப்புறம் வாசிக்க ஆபிச ரமதானி இல்லை ரமதானி காலத்து அப்பா மஷ்வரா உடனே மந்திரிமாரெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை இருக்குது. காலத்து யா ஐயுவல் மலவு யா ஐயுவல் மலதுன்ற என்னது அர்த்தமா? இந்த பிரதமர்களேன்னு அர்த்தம். மலகுன்னு சொன்னால் கூட்டம்னு அர்த்தம்ப்பா. யா சில பேர் நம்ம கூட்டத்துக்கு கூப்பிட்ருப்போம், சில பேர் வந்திருப்பாங்க, கூட்டத்துக்கு கூப்பிட்டு சில பேர் வரல. என்னப்பா அப்படியே அவர் வந்துட்டார்களா, கூட்டமே ரம்பி போச்சுட்டார், மற்றவர் வராட்டி போகுது. கூட்டத்தை ரப்பரவர்கள்னு அர்த்தம். யார் வந்தாலும் வராட்டி சரிடா, அவர் வந்திருக்கிறாரா போயிடா அந்த மஜ்லிஸுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகளுக்கு பேர் மலவு. யா ஐயுவல் மலவு பிரதமர்களே. அடுத்த சொல்லுங்க. அப்துனி எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க, பத்துவா கொடுங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்துன்னா ஒரு முடிவான யோசனை சொல்லுங்க. ஃபியாம்ரி என் விஷயத்தில் இன்னி உங்களுக்கு ஈழ கிதாப் கரீம் இல்லையா? அல்லா தோலு அலைய வத்தூனி முஸ்லிமீன். அப்புறம் முடியா ஐயோத்தர் மலவு இன்னி உங்களுக்கு ஈழ கிதாப் கரீம் வர்ற முன்னாடி வருதா? சரி 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 வத்தூனி முஸ்லிமீன். அப்புறம் அடுத்த அப்படி சரி, நான் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்கிறதில்லை, உங்கள்கிட்ட யோசனை கேட்காமல் முடிவு செய்கிறதில்லை அப்படின்னு சொல்லுதில்ல. சரி, இப்போ விஷயம் என்னென்னு கேட்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி மலிக்குல் இன்சி வல் ஜான்னாக இருந்ததோடு அதை லெட்டரில் குறிப்பிடலை. தன்னை ஒரு சாதாரண மனுஷன் தான்னாரு. இதிலிருந்து கையெழுத்து போடுற போது வெறும் பேரைத்தான் போடணும், பேரோட பட்டத்தையும் தான் போடக்கூடாது. சித்திக் அவ்வளோதான், ஆறு சித்தி அதுதான் போடணும். சித்திக் எம்எல்ஏ எம்பி அது 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 பூராத்தையும் போடக்கூடாது, வெறும் பேரைத்தான் போடணும்.
அப்படின்ட்டு சரி இருக்கு. அப்புறம் என்ன இன்னமும் மின் சுலைமான் போட்டுட்டு மலிக்குல் பர்ரி வல் பஹரி மலிக்குல் இன்சி வல் ஜான்னு போடலை. அதே நேரத்திலேயே அல்லாஹ்வுடைய பேரை விட சுலைமானுடைய பேரை உட்படுத்தியது அல்லாஹ்வுடைய பேரை பாதுகாப்பதற்குத்தான் உட்படுத்தினாரே தவிர தன்னுடைய பேரை தூக்கிறதுக்காக முடியல. காரணம் பிஸ்மி சம்ஸ்ன்னு வர்ற தவாலு மாத்தமாக வருது அப்படின்னு உடனே பிஸ்மில்லாஹிர் முதல்ல போட்டிருந்தா கிழிச்சிருப்பாங்க அவங்க. இப்போ கிழிப்பதற்கு யார் காரணம்? அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பேர் பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பேரை பிந்தி தன் பேரை முந்தி. இப்போ சுலைமானுடைய பேர் அல்லாஹ்வை பாதுகாக்குது. அப்போ அல்லாஹ்வை முந்தி நினைச்சாரா பிந்தி நினைச்சாரா? ஹக்கீக்கத்தில் பார்த்தா பேரைத்தான் முந்தின போடுறது. உண்மையில் அவனுக்கு உள்ளத்தில் யார் இருக்கா? அல்லாஹ் நினைக்கிறான். இதுதான் வணங்குதுங்களா? சரி சொல்லுங்க பாஸ், நான் எழுதி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய ஆளுகள்லாம் கண்ட வாக்களை பார்த்து கையெழுத்தில் உங்கள் கையெழுத்து தான் போடணும். வேறு கையெழுத்தில் எந்த ஒரு பட்டத்தையும் வேறு இதில் வேணால் பட்டத்தை போடும். கையெழுத்தில் என்ன பண்ணக்கூடாது? பட்டத்தை போடக்கூடாது. மௌலவி, அல்ஹாஜ், அல்ஹாஃபிஸ், அது ஹாஜல் அல்ஹாஜா அலிஃப்லாமு தாமு தக்மீலுடைய நாம். மோமின்னு சொன்னால் மோமின், அல் மோமின்னா அந்த அல்லு கமாலை காக்குறான். கமாலை காட்டுறதுக்கு உண்டான அல்லு இருக்குது. அப்து என்று சொன்னால் அடிமைப்பா. அல் அப்துன்னு சொன்னால் காமிலான அப்து. அந்த அல்ங்கிறது தக்மீலை காட்டக்கூடிய அல்லுன்னு வருது. அதனால தான் ஹாஜுன்னு சொல்லாது, அல்ஹாஜுன்னு சொல்லுவோம். யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் என்கிட்ட கேட்டால் 2 கடையில் வித்தியாசம் இருக்கான்னு. வித்தியாசமெல்லாம் இல்லைங்க, ஒரே ஹாஜ் தான் போக. அல்ஹாஜுன்னா ரொம்ப ஜாஸ்தி, ஹாஜுன்னா அப்படி இனிமேல் போட்டு அல்ஹாஜுன்னே போடணுன்றான். போடாத மனுஷன் வந்து அவர் நீக்கிடுப்பான். நீ அல்ஹாஜுன்னு சொல்ல மாட்டேங்கிறார் அப்படி சொல்லிவிடுவாங்கல்ல. சரி வாசி. என்ன செய்யுங்க? ஈஸ்தாதன் எங்கே விட்டீங்க? அப்சாந்தன் சடக்குனா இல்லை அப்சூதன். சரி சரி விட்டானா ஈஸ்தாதன் கடா போனாவா? சரி சரி. எல்லாம் பாடம் பண்ணீங்களா? பாடம் பண்ணலையா? கேட்கலாமா இப்போ? சரி, அது மூடிடுங்க, கிதாபை மூடிடுங்க. அந்தூக்தன் அர்த்தம் சொல்லுங்க. அந்தூக்தன் 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 ஜமாக்காரனா? அவர் பாஷக்காரர். அங்கீக்தன் அங்கீக்தன் ஊட்டான அப்சூர்தன் சையீத் புகாரி. அப்சூர்தன் 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 சீனு சீனு சீனல்ல நிச்சயம். அடுத்த அப்னாஸ்தன் அம்பாஸ்தன் அம்பாஸ்தன் அம்பா சொல்லணுமே, சொல்ல மாட்டேங்கிறீங்க. அர்ஜீதன் 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 நான் அவரில் கேட்குறேன், நீங்கள் மழை கேட்குறீங்க. அர்ஜீதன். அடுத்து அப்ராஸ்தன் அப்ராஸ்தன் திரீஸ் அப்ராஸ்தன். இப்படி இது சொல்லப்பட நல்ல நாளைக்கு நல்லா சொல்லணும். எல்லாத்தையும் கேட்பேன் நான். பாப்பாரு நாளைக்கு உங்களுக்கு தவறு பண்ணணும். பாபா பாப்தன் சொல்லுங்க. கேள்னா சொல்லுங்க. விளையாடுதல். ஆர்னா தோற்குதல். தோற்றுவிட தோற்குதல்
விளையாடுறதுனால தோற்களுக்கு ரெண்டுக்கும் வருது, ரெண்டு அர்த்தம். பாரீதன் பரஸ்னா பொழிதல், பரசானா பொழிய வைத்தல், மழை பொழிதல், பரசுனா இயற்கையாக மழையை பொழிய வைக்கிறானா இல்லையா? மழை பொழிய வைத்தல். பாப்தன் புன்னா பின்னுதல், பின்றாங்க நூல்ல பின்னல. பாலீதன் படுனா அதிகரித்தல், ஏற்கனவே வந்திருக்குது. படுனாவுடைய மஸ்தர் வந்திருக்குல்ல. இன்னொரு சமயத்தில் படுனாவில் எத்தனை மஸ்தர் இருக்குன்னு கேட்டால் ஒருத்தர் ஒன்று சொல்லணும், ஒருத்தர் ஒன்று சொல்லணும், ஒருத்தர் ஒன்று சொல்லணும் சொல்லணும். படுனா மஸ்தர் சொல், நீ ஒரு மஸ்தர் சொல், நீ ஒரு சொல்லணும். நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக இம்தியான் தேவைப்படும். இது நம்மளால் சாத்தியப்படாத பல ஜோடி நமக்கு இதெல்லாம் பாடம் பண்ண முடியாது அப்படின்னா நின்றாதீங்க, வாங்க. இருக்கு நிறைய. அடுத்த அப்படி பாலித பக்ஷீதன் பக்ஷனா மன்னிக்குதல் கொடுத்தல், அதே மாதிரி வந்திருக்குது. ஆமாம், ஆமுர்சீதன். பர்ஹாஸ்தன் உற்றுனா உற்றுனா எழுதல். பர்தாஸ்தன் உட்டானா எடுத்தல், எடுக்குதல், ஒரு வஸ்து எடுக்குதல், தூக்குதல். அந்த உட்டானாவுக்கு எடுத்தல், எடுக்குதல், எழுப்புதல் அர்த்தம் வரும். தூங்குறவனை பிடிச்சி உனக்கு விட்டாவுப்பா, உனக்கு விட்டா, தூங்குறவனை பிடிச்சி உனக்கு விட்டாவுன்னு சொன்னால் அவனை தூக்குறதில்லை. விட்டாங்கிறத எழுப்பு, எடுத்தல். அதற்கு எடுக்க சொன்னாருன்னு அவனை கூடாது. அதுக்கு எடுக்க சொல்லலாம், எழுப்ப சொன்னா அப்படின்னு. அது மாதிரி விட்டானா எடுக்குதல்ங்கிற அர்த்தம் வருது, எழுப்புதல்ங்கிற அர்த்தம் வருது. உருதுக்காரங்க उनको उठाओ, जो எழுப்புதுன்னு அர்த்தம். ஒரு चीज़ को उठाओ, அந்த चीज़ை எடுன்னு அர்த்தம். उस चीज़ को उठाओ ना, ये सामान को उठाओ, ये फ़ोन को उठाओ ना, எடுன்னு அர்த்தம். இनको उठाவும் போலத்தான் தூங்குறவனை பிடிச்சி எழுப்புதுன்னு அர்த்தம். இந்த உட்டாவை அங்கே போய் சொல்லி அவனை எடுக்க சொன்னாருண்டு அடியோட மேலே தூக்கணும். அதனால் உருது இஸ்திலாக பார்த்து தான் நம்ம பேச வேண்டியிருக்குது. தமிழ்காரன் போய் உருதில் பேசிட்டு அவன் வேறு விளக்க ஒன்று விளக்க வேடிக்கையாக போயிடும். என்ன ஊற்றி சாகும். அப்புறம் புர்தன் லேஜானா, லேனா கூட அர்த்தமே தான் லேஜானா. லேனாண்டா கொண்டு செல்லன்னு வரணும்ல, எனக்கு வந்து லேனா, லேஜானாவுக்கு அதே தான், லேனாவுக்கு அதே அர்த்தம் தான். बरिष्ठन बरिष्ठन भूनना 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 வறுத்தல் பொரிக்குதல். வறுத்தகரி வறுத்தகரின்னு சொன்னோம்ல பாருங்க, அந்த வறுத்தன்னு சொல்றது தெரியல, வறுத்த கறின்னு சொன்னோடனே தெரிஞ்சுக்கிச்சு. அதே மாதிரி பொரித்தல், பொரிச்ச கறி பொரிக்குதல்ங்கிறது சரியாது. பொதுவாக இந்த விளங்குறதுக்கு எப்படி சொன்னால் விளங்குவாங்கன்னு சொல்கிறது அது ஒன்று தானே. அதனால் வறுத்தல்னு சொன்னால் இந்த வறுத்தல். பூனாவுக்கு பொரிக்குதல், சின்ன ரீனா வரும், பெரிய ரீனா வராது. ரா வந்து சொன்னால் குஞ்சு பொரிக்குதல் ஆகிடும், எழுதுதல் ஆகிடும். அந்த பெயரை பொரித்தான், என் பெயரை அதிலே பொரித்தான். தமிழ் எழுதுனா என் பெயரை இதில் எழுதினான்னு அர்த்தம். பொரித்தானுக்கு அது ரா முறத்துடைய ரானா வரும். இது சின்ன ரா, சின்ன ரா, பொரித்தல் பொரித்தல். ரீ ரீ நம்ம உலமாக்களாகிய நாமும் அதிகமாக படித்தா விட்டாலும் போகுது. புஸ்தகங்களை படித்து அதை படித்து ஒரு லெட்டர் எழுதணும்னு சொன்னால் அதில் ஒரு தவறை கூட படித்தவங்க கண்டுபிடிக்கக்கூடாது. அப்படி எழுதணும், எழுதி பழகிக்கணும்.
லா பழம், பழத்துக்கு எந்த லானா போடணும், பழம். அதே மாதிரி ல ல ல ரமதான் எந்த லானா போடணும் எல்லாம் தெரிஞ்சு நாம் படித்து நல்லா ஆலிமாய்க்க வேண்டியதுதான். இனிமேல் போய் படிக்க முடியுமா? இமாமா வந்ததுக்கு பிறகு. அதனால் புஸ்தகங்களை படித்து தமிழ் எழுத்துக்களை தவறில்லாமல் எழுத பழகிடும். ஒரு கட்டுரை எழுதினாலும், ஒரு ஆளுக்கு தபால் எழுதினாலும் பாராப்பா, ஆலிம் சாலுதில் தபாலை பாராப்பா அப்படின்ட்டு நம்மளை தமிழே தெரியாதவ போல் அவர் பெரிய புலவரானது போல் பேசுவாங்க. நம்மளுடைய வழக்கத்தில் எழுத்த குறைச்சி ஒரு ஆலிம் இப்படி எழுதியிருக்கிறாருன்னு பயப்படணும். அப்படி பழகிக்கணும். சொல்கிறது தெரியுதுங்களா? சரி, இப்படி பழகி நம்மளை நாமே காத்துக்கணும். சரி, அடுத்த அப்படி பரிசன் பொரித்தல் வருத்தல் பரகலானீதன் சொல்லுங்க. சொல்றது காரணம் உச்சரிக்க தெரியறதுக்காண்டி வாசிக்க சொல்லணும். பரகலானீதன் பகுக்கானா ஏமாத்துதல், ஏமாத்துறது பகுக்கானா. புரீதன் காட்டுனா வெட்டுதல். பஸ்தன் பாந்தனா கட்டுதல், கட்டுறம்ல. பூதன் கோனா ரகனா. அரபியில் கவுன், காணையக்கூனு கவுனன். இந்த கவுனுக்கு எப்படி வேணாலும் செய்யலாம். இருத்தல், தரிபடுதல், ஆகுதல். காணையக்கூனு கவுனன், கவுனன் வருது இல்லை? இந்த கவுனுக்கு எப்படியெல்லாம் அர்த்தம் செய்யணுமோ அப்படி அர்த்தம் செய்யலாம் பூதனுக்கு. பூதன்கிறது கவுனுடைய அர்த்தம். கோணா ஆகுதல், இருத்தல். கவுனுங்கிறது முத்துலக்கு மஸ்தர். மஸ்தரே முத்துலக்கு, பல அர்த்தங்களை உள்ளடக்கியது. சாப்பிட்றதுண்டா அதுலேயும் இருத்தல் இருக்குது. ஒவ்வொரு ஃபேன்லையும் இருத்தல் இருக்குது. ஒவ்வொரு ஃபேன்லையும் இது ஓடுதல்ல இருத்தல் இருக்குது. ஒவ்வொரு முஸ்பத்தான அர்த்தத்திலையும் கவுன் இருக்குது. ரசனா கோணா சொல்லுங்க. ஆகுதல், இருத்தல். போசீதன் சூம்னா முத்தமிடுதல். போயீதன் சூங்குனா சூங்குனா முகர்தல். பீக்தன் பீக்தன் சான்னா சாட்டுனா இல்லை சாட்டுனா சான்னா இருக்கா? சான்னா சலித்தல் சலித்தல். அடுத்தது பா. மற்றது இல்லாமல் உருதுல பா இருக்கும், பா இருக்கும். இதையும் ஓதலாமா வேண்டாமா? சீக்கிரத்தில் முடிக்கணும்ல. நாளைக்கு எல்லாத்தையும் சேர்ந்து பாராமல் சொல்லணும். பாராமல் சொல்லணும்னா பிள்ளை மருத்துவ சொல்கிறாங்க இப்படி இல்லை, கேட்டால் சொல்லணும். கேட்டால் அது போதும். கேட்டால் சொன்னால் போதும். நீங்கள் சொல்லலையே ஆட்சிக்கு, நாளைக்கு சொல்லணும். இன்னும் ஆட்சிக்கிறோமா என்ன எங்களை சின்ன பிள்ளைகளை போல சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு சின்ன பிள்ளைகளாக இருங்க, ஒரு பெரிய ஆளாகிடும். போதுமா? சரி, உங்களை சீக்கிரத்தில் விட்டுடலாம். தூரத்துலேருந்து வர்றதாக சொன்னார். 12:45 விட்டுலாம். தூரமாக போகணும்ல, நீங்கள் 12க்கு விடக்கூடாது இல்லை? சொல்லுங்கள், உங்களுடைய மனதில் உள்ளது சொல்லுங்கள். 12க்கு விட்டால் போகிறது சொன்னால இல்லை சொல்லுங்க. மனதில் 12க்கு விட்டுடலாமா, அதுக்கு முந்தைய விடணுமா? 12:45 விடலாமா? ரொம்ப நல்லது. உங்கள் சொல்படியே நம்ம நடப்போம். ஏன்னா நீங்கள் போகணும்ல. அப்போ இந்த சாயா போக்குவரத்துக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இது லோகா தொழுங்க, லோகா தொழுகுங்க. வணக்கத்தையும் ஆரம்பிச்சுங்க. நான் நேற்று உங்கள் இதில் பற்றி நான் தொழுக மாட்டேன். உங்கள் கவனத்திலேயே எப்பவும் பழக்கம் தொழுங்க.